நாங்கள் இன்னைக்கு ஆந்திரா கார சட்னி செய்ய போகிறோம். ஆனால் அதில் தண்ணியே ஊற்றக்கூடாது, எண்ணெய் மட்டும்தான் ஊற்றணும். 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். அரை கப் வறுத்த வேர்க்கடலை, சீரகம் 1 ஸ்பூன், 15 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் வெள்ளையல், 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சு மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். கடுகு உளுத்தம்பருப்பு, 15 பல் பூண்டு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 7 துண்டு இஞ்சி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை மிளகா 4, கருவேப்பிலை, அரை கிலோ வெட்டி வச்ச தக்காளி பழம், உப்பு எல்லாத்தையும் நல்லெண்ணெயில் வதக்கி தக்காளி பழம் மசிகிற அளவுக்கு வேக வச்சு மிக்சியில் நல்லா ஒரு அடி அடிச்சிக்கணும். 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அரைச்சி வச்சதெல்லாம் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா திரண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஆந்திரா கார சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.